வெற்றி பரிசாற்றுகிற வகையில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியாளர்கள் 74.6% வாக்குகள் பெற்று மிகப்பெரியான சதவீத வாக்குகள் பெற்று கொடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று சில வார்த்தைகள் நான் பேச வேண்டியிருக்கிறது. இன்று அரசியல் உயர்ந்த பதவியை அடைந்தாலும் கூட நான் 2006 துணை செயலாளர் சமைச்சாங்க செய்வாங்க சம்பத் துணை செயலாளர் சீக்கிரமாக ஒன்று மகளிர் என்ன சொல்லுவாங்க இளைஞரை திராவிட முன்னேற்ற மகேஷ் நல்லச்சனம் குமார் விவசாய அறிவுடைய ராஜா அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு தாக்கல் வைக்கப்படுகிறது. யாருக்காவது சால்வ் பண்ணலாம். அதனால எல்லாரும் யாரும் தெரியாம முடிக்கிறாங்க. அமைப்புகளிலும் ஊடுருவிய நமது தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நல்லாட்சியில் இன்று இதுபோல பல நலத்திட்டங்களை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது சுதந்திர பேரூராட்சியில் இன்று இந்த பல நல திட்டங்களுக்கு இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது பேரூர் கழக செயலாளர் அண்ணன் கோபால அவர்களையும், நமது உறுப்பினர் உறுப்பினர் அண்ணன் தந்துவரன் அவர்களையும், நமது பேரூராட்சியின் தலைவர் அன்பு சகோதரி பிரதீபா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நம்ம மேற்கு மண்டலத்திலேயே 61 தொகுதியில் மொடக்குறிச்சி தான் 63,000 வாக்குகள் வித்தியாசம், அதிகமான வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறோம். இதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே நார்மலாக எப்பவுமே திமுக சார்பாக எல்லாருமே பாடம் தொட்டு உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுலேயும் நம்ம வார்டு அதிக வாக்கு சிறுவர் பேரூராட்சியில் நம்ம வார்டு அதிக வாக்கு பெற்றதான், நம்ம மொடக்குறிச்சியிலேயே அதிக வாக்கு பெற்றதான் வந்து நம்ம அண்ணன் பாபுராஜன் சொன்னார். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் என்னைக்கு கடன் பண்ணாங்கன்னா எந்த ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன ஒரு குறைகள் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.